அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்ததாக இயல் 9 குன்றென நிமிர்ந்தேல். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இயல் 9 வந்துட்டு நம்ம வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கற்றல் நோக்கங்கள். பாவை நூலின் வழி மனிதர்களின் இயல்பை அறிதல், தன்னம்பிக்கையின் இன்றியமையாமை புதுக்கவிதை வழியாக உணர்தல், சான்றோர்களின் வாழ்க்கையை அறிவதன் மூலம் ஆளுமை பண்புகளை பெறுதல், சிறுகதைகள் மூலம் மனிதர்களின் உளவியலை புரிந்து கொள்ளுதல், செயல்களில் இடம்பெறும் அணிகளை பற்றி அறிந்து சுவைத்தல். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு கவிதை பேழையில் உயிர் குணங்கள் இந்த தலைப்பில் தான் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான பண்புகள் குவிந்து கிடக்கின்றன. அவற்றுள் நற்பண்புகளும் உண்டு, தீய பண்புகளும் உண்டு. தீயனவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே மனிதனின் கடமையாகும். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கன்னிப்பாவை என்னும் நூலின் பாடல் வழி அறிவோம். அறிவு அருள், ஆசை அச்சம், அன்பு இரக்கம், வெகுளி நாணம், நிறை அழுக்காறு எளிமை, நினைவு துணிவு இன்ப துன்பம், பொறைமதம் கடைப்பிடிகள், பொச்சாப்பு மானமரம், வெறுப்பு உவப்பு ஊக்கமையல், வென்றி இகழ் இளமை மூப்பு, மருவி ஒர்ப்பு இன்ன பிற மண்ணும் உயிர் குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் நீ குலமாதே பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய். இறையரசன் அவர்களுடைய பாடல். சொல்லும் பொருளும். நிறை அப்படின்னா மேன்மை, நிறைந்து இருக்கிறது அப்படின்றது மேன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. பொறை பொறுமை, பொறைனா நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம், பொறை அப்படிங்கிறது பொறுமை. பொச்சாப்பு அப்படிங்கிறது சோர்வு. மையல் விருப்பம். ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். அழுக்காறு பொறாமை. மதம் கொள்கை. இகல் பகை. மண்ணும் நிலை பெற்ற. பாடலின் பொருள். அறிவு கருணை ஆசை அச்சம் அன்பு இரக்கம் சினம் நாணம் மேன்மை பொறாமை எளிமை நினைவு துணிவு இன்பம் துன்பம் பொறுமை கொள்கையை பின்பற்றுதல் சோர்வு மானம் அறம் வெறுப்பு மகிழ்ச்சி ஊக்கம் விருப்பம் வெற்றி பகை இளமை முதுமை மறதி ஆராய்ந்து தெளிதல் போன்றவை இவ்வுலகில் நிலை பெற்ற மனிதர்களிடம் உள்ள பண்பாகளாகும். இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா, உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேயா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு உலகில் நிலை பெற்று மனிதர்களிடம் இருக்கிற பண்புகளாகும். ஓகேயா? ஸோ இவற்றையுடைய மனித குலத்தில் பிறந்த பெண்ணே, நற்பண்புகள் எவையென அறிவுறுத்த இறைவனின் திருக்குமாரன் வந்த பின்னும் நீ உறங்கலாமா, ஸோ உண்மையை உணர புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. தெரிந்து தெளிவோம். பாவை நூல்கள் அப்படிங்கிறது என்னன்னா, மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. இதே போல சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்கவாசகர். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்கழி திங்களில் பொழுது விடிகிற முன்பே வந்துட்டு பெண்கள் வந்துட்டு எழுந்திருச்சு பிற பெண்களையும் கூட்டிக்கிட்டு ஆற்றுக்கு நீராடிட்டு அதுக்கப்புறமா இறைவனை வழிபடும் வழக்கம் வந்துட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதனை வந்துட்டு பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்துட்டு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடலின் நூல் தான் வந்துட்டு திருப்பாவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் வந்துட்டு திருவெம்பாவை. ஓகே, திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பாடினது வந்துட்டு பெண்களுக்காக பாடினது வந்து திருப்பாவை. அதே வந்துட்டு சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் வந்துட்டு பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் வந்துட்டு திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் வந்துட்டு மாணிக்கவாசகர். நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி. இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேயா? ஸோ இவருடைய இயற்பெயர் சேசுராசா அப்படிங்கிறது. கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவராக இருக்கார்.
ஸோ ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி தான் இந்த கன்னிப்பாவைங்கிற நூலை இவர் எழுதியிருக்காரு. ஓகே, ஸோ அந்நூலிலிருந்து தான் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டாள் எழுதுனது திருப்பாவை, ஆண்டாள் பாடிய பாடல் வந்து திருப்பாவை. மாணிக்கவாசகர் இயற்றியது வந்து திருவெம்பாவை, இறையரசன் அவர்களுடையது கன்னிப்பாவை. ஓகே, ஸோ திருப்பாவையை தழுவி தான் வந்துட்டு கன்னிப்பாவை வந்துட்டு இவர் எழுதியிருக்காரு. உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கழி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின்கான் செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடலோ ரெம்பாவாய். இது பாடல் 14. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. ஓகே, ஸோ பொறாமை கொள்ளக்கூடாது இல்லையா? ஸோ அழுக்காறு கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று பொச்சாப்பு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே சொல்லும் பொருள்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று வந்துட்டு பொச்சாப்பு. இன்பத் துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் ப்ளஸ் துன்பம். குணங்கள் ப்ளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். அடுத்ததா நிறை அப்படிங்கிறது மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். ஓகே, ஸோ நிறைங்கிறது மேன்மை, பொறைங்கிறது பொறுமை, மதம் வந்துட்டு கொள்கை, மையல் விருப்பம். இளைய தோழனுக்கு மனித உடலில் 2 கைகள் உண்டு, உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று உண்டு, அதுவே நம்பிக்கை. இது மக்கள் அனைவருக்குள்ளும் இருந்தாலும் அதன் ஆற்றலை உணர்ந்து வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில் வென்றவர் வந்துட்டு சிலரே. உங்களுக்குள் தோன்றிருக்கும் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் கவிதை ஒன்றை அறிவோம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெற்றி உனை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட. மு. மேத்தா அவர்களுடைய கவிதை. பாடலின் பொருள். செயல்படத் தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் நீ செல்லும் பாதைகள் உன்னை எதிர்க்கப் போவது இல்லை. ஓகேயா? ஸோ செயல்படத் தொடங்கு, நாளைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணு, இன்றைக்கும் வந்துட்டு இது நமது நாள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உனது பாதங்கள் நடக்க தயாராக இருந்துச்சு அப்படின்னா நீ செல்லும் பாதைகள் வந்துட்டு உன்னை எதிர்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்விற்கு தூண்டுகோலாகும். வெற்றி உன் அங்கமாகி வாழ்வில் ஒளியேற்றும். கவலைகளை உள்ளத்தில் தேங்கிவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒவ்வொருவரும் கவலைகளை உள்ளத்தில் தேங்கவிட வேண்டாம். உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட ஒருவரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை விட ஒருவரும் உன்னை பாராட்டி புத்துணர்வூட்ட முடியாது. நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய்ப்படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும். நீ செயல்பட புறப்படும் திசைதான் இனி இந்த பூமிக்கு கிழக்கு. கதிரவன் உன் விரல்களில் விளக்காக ஒளி வீசும். செயல்படத் தொடங்கு, நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான். நூல்வெளி. வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரையிசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்துட்டு மேத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா இதெல்லாம் வந்துட்டு பல நூல்களையும் திரையிசை பாடல்களையும் வந்துட்டு இவர் எழுதியிருக்காரு. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடுங்கிற புதுக்கவிதை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கு. புக் பேக் கொஷின்.
உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். கை குலுக்க யாரும் இல்லையா? ஸோ உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். கவலைகள் டேஷ் அல்ல. கவலைகள் வந்துட்டு கை குழந்தைகள் அல்ல, அதை தூக்கி சுமந்துக்கிட்டே போகிறதுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அடுத்ததான் விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழித்து ப்ளஸ் எழும். ஓகே, விழித்து ப்ளஸ் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது ப்ளஸ் இல்லை. போவது ப்ளஸ் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை ப்ளஸ் ஆகிறது. படுக்கை ப்ளஸ் ஆகிறது. தூக்கி ப்ளஸ் கொண்டு தூக்கி கொண்டு. தூக்கி கொண்டு. ஓகேயா? விழித்து ப்ளஸ் எழும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். விழித்து ப்ளஸ் எழும், விழித்து ப்ளஸ் எழும், விழித்தெழும். அடுத்ததான் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். தன்னலமற்ற தலைவர்கள் பலர் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டனர். அவர்கள் தமது தொண்டினால் மக்களின் மனத்தில் நீங்கொன்றா இடம் பெற்றனர். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என்று கருதி உழைத்த தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கினார். சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மக்களால் போற்றப்பட்டார். பிறப்பு அம்பேத்கர் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தவர். இவரது ஊர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே என்பதாகும். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். கல்வி அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார். இவர் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர் என்பதால் பள்ளி பருவத்திலேயே பல அவமதிப்புகளுக்கு ஆளானார். மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்து அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றினார். ஸோ இவர் வந்துட்டு 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவர் இந்த இணையர்களுக்கு வந்துட்டு 14வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவரோட ஊர் வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே அப்படிங்கிற ஊர் தான். ஓகே, ஸோ இவருடைய தந்தை வந்துட்டு இராணுவ பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ அம்பேத்கர் சதாராவில் உள்ள பள்ளியில் தமது கல்வியை வந்துட்டு தொடங்கியிருக்காரு. ஓகே, ஸோ இவர் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்கிறதுனால பள்ளி பருவத்திலேயே பல இன்னல்களுக்கு வந்துட்டு ஆளாயிருக்காரு. மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் அவருடைய பேர் இதனால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் அப்படிங்கிறத அவர் தம் பெயரை வந்துட்டு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஓகே ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ 1904ஆம் ஆண்டு இவருடைய குடும்பம் வந்துட்டு மும்பைக்கு குடிபெயர்ந்துருச்சு. ஸோ அங்கே எல்வின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்திருக்காரு. குடும்பத்தில் வறுமை சூழ்ந்த காலத்துலேயும் கூட அவர் வந்துட்டு கல்வியை தொடர்ந்து அவர் படிச்சுட்டே இருந்திருக்காரு. கல்வி வந்து கைவிடலை. 1907ஆம் ஆண்டு தமது பள்ளி படிப்பை முடித்தவர். பரோடா மன்னரோட உதவியோட மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றிருக்காரு. ஓகேயா? சிறிது காலம் பரோடா மன்னருடைய அரண்மனையில் உயர் அலுவலராகவும் பணியாற்றியிருக்காரு. அமெரிக்காவில் உயர்கல்வி
பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வுக் கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இதுவே. பின்னர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஓகே, ஸோ பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியோட உயர்கல்வி கற்கிறதுக்காக அமெரிக்கா போயிருக்காரு. அடுத்ததான் 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு. ஓகே, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியுங்கிற தலைப்பில் கட்டுரை ஒன்றையும் படைச்சிருக்காரு. ஸோ அடுத்ததான் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் வந்துட்டு அவருக்கு முனைவர் பட்டமும் கொடுத்துருக்காங்க. 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போயிருக்காரு. அங்கிருந்த பல நூலகங்கள் தமது பெயரை பதிவு செய்து கொண்டார். நூலகம் திறக்கும் பொழுது முதல் ஆளாக நுழைந்து மூடும் பொழுது கடைசி ஆளாக வெளியேறுவார். இத்தகைய அயராத உழைப்பின் பயனாக 1921 முதுநிலை அறிவியல் பட்டமும் 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெற்றவர். ஓகே, ஸோ ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அதே ஆண்டில் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். சமூக பணிகள். பள்ளி படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார் அம்பேத்கர். இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என்று முடிவு செய்தார். 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவியிருக்காரு. ஓகே, ஸோ 1924 ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அதை நிறுவியிருக்காரு. அம்பேத்கரின் பொன்மொழி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது யார் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் கேட்கலாம், படிச்சுக்கோங்க. இவ்வமைப்பின் மூலம் தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடினார். 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று கூறினார். பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். ஓகேயா, ஸோ ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வந்துட்டு வலியுறுத்தியிருக்காரு. ஸோ இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இன்னொரு வாக்கும் வந்துட்டு அளிக்கும் இரட்டை வாக்குரிமை வந்துட்டு வழங்கியிருக்காங்க. ஆனால் அதை வந்துட்டு ஏற்க மறுத்த காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம் எனப்பட்டது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை இல்லாமல் ஸோ அம்பேத்கரும் காந்தியடிகளும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை அப்படின்னு இல்லாமல் ஸோ ஒடுக்கப்பட்ட அந்த பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி அவங்களுக்கு வந்து வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி முடிச்சிருக்கு. அந்த ஒப்பந்தம் தான் வந்துட்டு பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொது தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள் ஆகியோரின் நலனை பாதுகாக்க தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் விரும்பினார். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற்றதுடன் அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வெற்றி பெற்றனர். ஓகே, ஸோ சுதந்திர தொழிலாளர் கட்சியை வந்துட்டு தொடங்கி தேர்தலையும் போட்டிகிட்ருக்காரு. ஸோ அவர் வெற்றி பெற்றதோட அவரின் கட்சி வேட்பாளர்கள் 15 பேரும் வந்துட்டு அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஓகே, சுதந்திர தொழிலாளர் கட்சி 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி
தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய சாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடினார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை 1927ஆம் ஆண்டு துவங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாத சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். ஸோ ஒடுக்கப்பட்ட பாரதம்ங்கிற இதனை 1927ஆம் ஆண்டு துவங்கி வச்சிருக்காரு. சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் இவர் சமாத சங்கம் அதையும் அவர் உருவாக்கி இருக்காரு. 1930ஆம் ஆண்டு நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். அடுத்ததாக தெரிந்து தெளிவோம்ல இரட்டைமலை சீனிவாசன் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தை சேர்ந்த ரா பகதூர் ரெட்டமலை சீனிவாசனும் கலந்து கொண்டனர். ஓகே. ஸோ 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது இல்லையா. ஸோ அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கரோட தமிழகத்தை சேர்ந்த ரா பகதூரும் ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அரசியல் அமைப்பில் அம்பேத்கரின் பங்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்ததான் தெரிந்து தெளிவோம் அரசியல் அமைப்பு சட்டம். உலகில் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்நாட்டில் பல்வேறுபட்ட இன மொழி சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகிறது. இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றன. அது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள் அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. அதன்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டது. டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இக்குழுவில் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். இக்குழு தனது அறிக்கையை 1948 பிப்ரவரி 21 ஒப்படைத்தது. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு அப்போது மக்களாட்சி நடைபெற்ற நாடுகள் பலவற்றிலிருந்து இந்திய நடைமுறைக்கு பொருந்தும் சட்டக்கூறுகளை இந்திய அரசியலமைப்பு வரைவில் சேர்த்தது. இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகைகளில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது. ஓகே. மிகச்சிறந்த சமூக ஆவணம் எது அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். புத்த சமயம் மீது பற்று. அம்பேத்கர் புத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்ட அவர் உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியானது. ஓகே. ஸோ புத்த சமய கொள்கைகளை அவர் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. ஸோ அவர்கள் நடத்துகிற அந்த உலக புத்த சமய மாநாடுகளில் கூட அவர் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஓகேயா. ஸோ 1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாளில் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டிருக்கார். ஓகேயா. அதுக்கப்புறமா அவர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற புத்தகம் அவருடைய மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு வெளியாயிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தம் வாழ்நாள் முழுவதும் உழைத்த அம்பேத்கர் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அவருடைய மறைவுக்கு பின் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு அவருக்கு வழங்கியிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு டேஷ் விருது வழங்கியது. பாரத ரத்னா விருது வழங்கியது.
புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும் அப்படிங்கிற நூல். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அது. அதில் ஒரு நூல்வெளி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நூல்வெளி. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி, நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார். உயர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பால்மணம் என்னும் இக்கதை வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகேயா. ஸோ இவருடைய அன்னை பூமி அப்படிங்கிற புதினம் வந்துட்டு தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றிருக்கு. ஓகே, தமிழன்னை விருதினையும் பெற்றிருக்கிறாரு. ஸோ இந்த நூல்களையும் வந்துட்டு அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்ததான் அணி இலக்கணம். செய்யுளுக்கு அழகு தருவனவாகிய அணிகள் சிலவற்றை முன் வகுப்புகளில் கற்றோம், இன்னும் சில அணிகளை இங்கு கற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிது மொழிதல் அணி. ஓகேயா, இது என்ன அப்படின்னா, ஒருவர் வந்துட்டு ஒரு கருத்தை, அதாவது ஒருவர் சொல்ல வந்த கருத்தை வந்துட்டு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை வந்துட்டு உணர வைக்கிறது தான் வந்துட்டு பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ மலையப்பன் சிறந்த உழைப்பாளி, ஆனால் தனது உடல்நலத்தில் அக்கறை காட்ட மாட்டான். அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவான். ஒருமுறை நோயுற்றிருந்த அவனை பார்க்க வந்த அவனது உறவினர் ஒருவர், தம்பி, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், இதை நன்றாக புரிந்து கொள் என்றார். மலையப்பன், எனக்கும் இப்போதுதான் புரிகிறது. இனி நான் என் உடல்நலத்தில் போதிய அக்கறை செலுத்துவேன் என்றான். இப்பகுதியை படித்து பாருங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதுபோல உடல் நலமாக இருந்தால்தான் உழைக்க முடியும் என்று சொல்ல வந்த உறவினர் உவமையை மட்டுமே கூறினார். அவர் சொல்ல வந்த கருத்தை மலையப்பன் தானாக புரிந்து கொண்டான். ஓகேயா. ஸோ இவ்வாறு உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது தான் வந்துட்டு பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இத்திருக்குறள் நிலத்தில் ஓடும் தேர் கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது என்று உவமையை மட்டும் கூறுகிறது. இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்தில் வெற்றி பெறுதல் இயலாது என்னும் கருத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே இக்குறட்பாவில் பிரிது மொழிதல் அணி இடம்பெற்றுள்ளது. ஓகேயா. ஸோ நிலத்தில் ஓடும் தேர் வந்துட்டு கடலில் ஓடாது, கடலில் ஓடும் கப்பல் நிலத்தில் ஓடாது அப்படிங்கிற உவமையை மட்டும்தான் இந்த குறள் வந்துட்டு கூறுது இல்லையா. ஸோ இதன் மூலம் ஒவ்வொருவரும் தமக்குரிய இடத்தில் வந்துட்டு வெற்றி பெற முடியும், தமக்கு பொருத்தமில்லாத இடத்துல வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வேற்றுமை அணி. தேனும் வெள்ளை சர்க்கரையும் இனிப்பு சுவை உடையவை, அவற்றில் தேன் உடலுக்கு நன்மை செய்யும், வெள்ளை சர்க்கரை உடலுக்கு தீங்கு செய்யும். இப்பகுதியை கவனியுங்கள். வெள்ளை சர்க்கரைக்கும் தேனுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு, வேற்றுமையும் உண்டு. இரண்டும் இனிப்பு சுவை உடையவை என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும், இன்னொன்று தீங்கு செய்யும் என்பது வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. ஓகேயா. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரெண்டுடைய ஒற்றுமை என்ன அப்படிங்கிறத சொல்லி ஸோ ஒவ்வொருனுடைய குணத்தையும் சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வந்து உடம்புக்கு கெடுதல், தேன் உடலுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அதுக்கப்புறமா அதை வந்துட்டு வேறுபடுத்தி காட்டுறது அதாவது வேற்றுமையை கூறுறது தான் வந்துட்டு என்னென்னா வேற்றுமை அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டா தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குறளில் வந்துட்டு முதலில் நெருப்பு, கொடுஞ்சல் ஆகிய இரண்டுமே வந்துட்டு கடுந்தன்மை உடையவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னர் நெருப்பினால் சுட்ட காயம் ஆறிவிடும், ஆனால் உள்ளத்தில் ஏற்பட்ட வடு வந்துட்டு ஆறாது இல்லையா. ஸோ இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறதுனால இது வேற்றுமை அணி. ஓகேயா. ஸோ அடுத்ததாக இரட்டுலர் மொழிதல் அணி. காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்தவர், உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாக்களுக்கும் பொருத்தமான விடையாக இருந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டதால் காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. ஸோ இதனை ஸ்லேடை அப்படின்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓடும் இருக்கும் அதனுள்வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் சேர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடலில் தேங்காய் நாய் ரெண்டுக்கும் பொருந்துவதாக அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ தேங்காயில் ஓடி இருக்கும், தேங்காயின் உட்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும், தேங்காய் கோணல் இல்லாமல் குலையாக தொங்கும். ஓகே, ஸோ அதே வந்துட்டு மீனிங்கில் நாய் சில சமயம் ஓடிக்கொண்டிருக்கும், சில சமயம் ஓரிடத்தில் படுத்திருக்கும், அதன் வாயின் உட்பகுதி வெண்மையாக இருக்கும், குறைப்பதற்கு வெட்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே இந்த ரெண்டுமே வந்துட்டு பொருள் தரும், 2 பொருள் தரும்படி பாடப்பட்டுள்ளதால் இது வந்துட்டு இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக புக் பேக் கொஷின். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும், உவமை மட்டும் இடம்பெறும். ஓகே, ஸோ உவமை மட்டும் இடம்பெறும், அதனுடைய பொருள் வந்துட்டு நம்மளாக உணர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி. ஓகே, ஒரே செய்யுளை இருபொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் வேற்றுமை அணி. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. கலைச்சொல் அறிவோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ், முனைவர் பட்டம் டாக்டரேட், வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங், பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ஒப்பந்தம் அக்ரிமெண்ட், அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன். ஓகேயா, ஸோ இதோட நமக்கு இயல் 9 முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம 9ஆம் வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.